ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏங்க ஏன் 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 இவ்வளோ வன்மம் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துடலாம். அப்படியே என்ன டாபிக்ன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இப்போ வாங்க போய் என்ன டாபிக் அப்படின்றத பார்த்துடலாம். எனக்கு ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு டவுட் இருக்குது. நான் வந்து என் ஹஸ்பண்டு கஷ்டப்பட்டு, என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு, என் அண்ணா கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு பொருள் எனக்காக நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ஆமாம் நான் சொன்னேன் தான், எனக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் கடவுள் புண்ணியத்தில் எப்படியாவது அந்த முருகர் புண்ணியத்தில் சனிக்கிழமைக்குள்ளே நான் வந்து வாங்கணும், கூலர் வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் தான். உங்ககிட்டயும் சொன்னேன் தான், கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு. நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறதுனாலையா இல்லை நான் வேண்டிக்கிறதுனாலையா இல்லை அந்த கடவுள் காதில் விழுந்ததுனாலையான்னு தெரியல, எனக்கு 3 பேருமே காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். ஓகேங்களா? நேற்று போட்டு உடனே ஒரு கமெண்ட், எனக்கு அந்த கமெண்ட் வந்து எனக்கு புரியல. எதுக்கு நீங்கள் திங்கிற சோத்தில் நான் மண்ணள்ளி போட்டுட்டேனா, இல்லை உங்ககிட்ட நான் பணம் வாங்கி என் வீட்டுக்கு நான் பொருள் வாங்கினேன்னா என்னன்னு எனக்கு புரியல. என் ஹஸ்பண்டு, என் ஃப்ரெண்டு, என் அண்ணா கஷ்டப்பட்டு எனக்கு கொடுத்ததுல தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னத்துக்கு அப்படி ஒரு கஷ்டன்றது எனக்கு புரியல. இல்லை உங்களை யாரையாவது நான் வாங்கி கொடுக்க சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன்னா எனக்கு வாக்கரிசி கூட கிடைக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ₹10 ஒருத்தவங்களை ஏமாத்தேன்னா என்கிட்ட இருந்து ₹10 போகுன்றது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் காசை வந்து யாருக்கிட்டையும் ஏமாற்றணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய தேவைக்கு என் ஹஸ்பண்டு கிட்ட நான் கேட்டு, ஒரு நிமிஷம், என் ஹஸ்பண்டு கிட்ட கேட்டு நான் வந்து என் ஹஸ்பண்டு நான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாரு, ஃப்ரெண்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாங்க, அண்ணா கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொடுத்து தான் நான் வாங்கினேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காண்டு அப்படின்றது தெரியல. ஓகே, இருந்தாலும் நான் வந்து அந்த கமெண்ட்ஸுங்களை நிறைய எதுவுமே படிக்க சொல்லலை எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லி. ஏன்னா படித்தா பின்ன 2 மனசு கஷ்டமாக இருக்கும், பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதனால் வந்து தயவு செஞ்சு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாங்கன்னா வைத்தறிச்சலை கொட்டாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிடுங்க. அதனால் வைத்தறிச்சலை வந்து நீங்கள் கொட்டாதீங்க. அது நமக்கே தான் அது அழிவாக இருக்கும், சரிங்களா? அதனால் வேணாம் அதெல்லாம். ஏர் கூலர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றதை நான் ரெண்டையுமே இதே வீடியோலேயே நான் அப்படியே சொல்லிடுறேன். ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா கொஞ்சம் காற்று அதிகமாக வருது. இந்த மேல் ஃபேனு கீழ் ஃபேனோட கொஞ்சம் காற்று அதிகமாக வருது, அது ஒரு ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக எனக்கு செட் ஆகலை மீன்ஸ் நான் அரிக்கி தான் செட் ஆகாதுன்னு நினச்சேன். பட் எனக்கு இது செட் ஆகலை. இது இன்னும் செட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. இது ஓட ஓட எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. எனக்கு ரொம்ப தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது. நேற்று இதுக்கு முன்னாடி வந்து காற்று பத்தலைன்னு தூக்கம் வரல. நேற்று நைட்டு இது ஓடி எனக்கு தலைவலி இருந்துகிட்டே இருந்ததுனால வந்து தூக்கம் வரல. அதனால் வந்து இந்த ஏர் கூலர் வந்து எனக்கு, இந்த ஏர் கூலர் இல்லை, ஏர் கூலர் எனக்கு செட் ஆகலை. மற்றபடி ஏர் கூலர் நல்லாயிருக்கு. நான் நினச்சேன் அருகே தான் செட் ஆகாதாங்கட்டின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு தான் அது செட் ஆகலை. அண்ணாவும் அண்ணியும் என்ன சொன்னாங்கன்னா, அது செட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஜுரம் மாத்திரை போட்டுக்கோ அப்படின்னாங்க. நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா மூஞ்சி ஏற்கனவே பொதுன்னு மூஞ்சி இருக்குது, இதில் பின்ன 2 பொதுன்னு மூஞ்சி ஊதி போயிடுது, மூக்கெல்லாம் அடைச்சிக்குது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இப்போது எல்லாமே இந்த இடத்துலேருந்து நான் தனியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக யாரோடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்குன்னு நான் எல்லாமே ஒன்று நான் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக, என்ன நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சிலிண்டர் எந்த அளவுக்கு தட்டுப்பாடாக இருக்கோ அதே மாதிரியே இங்கேயும் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துடுச்சு. என் வீட்டில் இன்றைக்கி சமைச்சிட்டு இருக்கும்போது சிலிண்டர் காலியாகிடுச்சு.
நாங்களே அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு, ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன மாதம்தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைங்க மேலே பிரச்சனை, எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சமாளிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தார். சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போதும் இந்த மாதம் எனக்கு யூடியூப் பேமெண்ட்டும் வராது, அடுத்த மாதம்தான் வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும்போது வீடியோவே போடலை நான். இப்போ அது வந்திருந்தாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். அதுவும் வரலைங்களா. அவர் மட்டுமே இப்போ அங்கே இங்கே நாங்கள் அவங்ககிட்ட ஃப்ரெண்டுங்கிட்டலாம் கடன் வாங்கி தான் அவருமே அங்கேருந்து எனக்கு காசுங்க போட்டு விட்டுட்டு இருந்தார். இப்போ அவருடைய சம்பளமும் எனக்கு கொடுக்குறாரு, அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி ஃப்ரெண்டுங்கிட்டையும் வாங்கி எனக்கு போட்டு விட்டார். அவருக்கு எப்போவுமே பிடிக்காத ஒரே விஷயம் இந்த கடன் வாங்குறதும் கடன் கொடுக்குறதும் பிடிக்காது. ஆனால் வந்து எனக்கு தேவைன்றதுக்காக வந்து அவர் கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க, கையிலேருந்து கொடுக்கல, கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு வார சம்பளம் இப்போ அந்தளவுக்கு வேலையும் இல்லை. அதனால் வந்து அவருமே அங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கார். அது எல்லாமே எனக்கு புரியுது. இன்றைக்கி சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. நான் மதியம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசிச்சுட்டு காய் பொரியல் பண்ணிட்டேன். தயிர் குழம்பு தான். சாப்பாடு வெந்துக்கிட்டே இருந்தது, முக்கால் சாப்பாடு வெந்துடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அப்படியே கம்முன்னு அமைதியாக நின்றுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி எதுக்கும் ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி வந்து சிலிண்டர் காலி ஆகிடுச்சுப்பா அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒன்றும் இல்லை, அங்கே இங்கேன்னு போய் ஒரு 4 கல்லை பொறிக்கணும் வந்து வச்சு பக்கத்தில் தான் விறகு இருக்குல்ல, அதை வச்சு சாப்பாடு செய்யுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் ஒவ்வொன்றத்தையும் சமைக்கணும், பின்னாடி அடுப்பு வாங்கியாந்து வச்சு கட்டையில் சமைக்கணுன்னாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் இப்படி போய் ரோடு சுற்றிக்கின்னு பின்னாடி வரணும் அந்த ஒரு பக்கம். இல்லைனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டில் திருப்பி போட்டு இந்த பக்கம் ஜன்னலில் இருக்க அந்த வலையை எடுத்துட்டுனா இப்படியே போ, இப்படியே வா, இதுக்குள்ளே பூந்து வா அப்படின்றார். ஜன்னல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு, ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள். அந்த வலையை எடுத்துட்டேன்னா நம்ம அந்த பக்கம் பூந்து போகலாம், பூந்து வரலாம், அந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே அப்படியே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு புரியல. அண்ணா கிட்ட ஆல்ரெடி நேற்றே வாங்கிட்டோம். அண்ணா நமக்கு மேலே கஷ்டத்தில் இருக்காங்க, ஆனால் கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கேட்குறப்ப கொடுக்குறாங்கன்றதுக்காக சும்மா அண்ணாவையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் வந்து அண்ணா கிட்ட கேட்கக்கூடாதுன்ற மைண்ட் செட் மட்டும் நல்லா முடிவு பண்ணி இருக்கேன். ஓகேவா. நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு கரண்ட் அடுப்பு இருந்தது. சென்னையில் இருக்கும்போது அதில் சப்பாத்தியெல்லாம் திரட்டி என் புருஷன் என்னென்ன வேலை பார்த்தாலும் பழைய வீடியோவில் இருக்கும் பாருங்கள். அதை எடுத்து இன்றைக்கி திடீர்னு போட்டால் அது ஒர்க்கே ஆகலை. என் புருஷன் என்ன சொல்ல, நான் வரும்போது செக் பண்ணி தானே மேலே வச்சுட்டு வந்தேன், அது ஒர்க் ஆச்சு, இப்போ ஏன் ஒர்க் ஆகலை, நீ வீடியோ கால் பண்ணி எனக்கு காமியா அப்படின்னு அதெல்லாம் குற்றம் வச்சார் என் ஹஸ்பண்டு. ஒரு வேளை நான் போய் சொல்கிறேனோ, புதுசு வாங்குறதுக்காக சொல்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடவுள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனையை கொடு, நான் அதை சால்வ் பண்ணிவிட்டு ரிட்டன் நான் கேட்டு வாங்கிக்கிறேன், நான் வாங்க மாட்டேன்லாம் சொல்லலை. நீ எனக்கு சந்தோஷத்தையே கொடு, நான் அந்த கடவுள்கிட்ட கேட்கல. ஒரு பிரச்சனையை எனக்கு கொடுக்கறனா அதை நான் கொஞ்சம் முக்கால்வாசி முடிச்சிடுறேன். முடித்த உடனே நீ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் நேற்று தான் இந்த ஏர்குலர் கஷ்டப்பட்டு, சில பேர்லாம் நினைக்கலாம் நான் நினச்ச உடனே வாங்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கிட்ட கஷ்டப்பட்டேன். 10 நாளுக்கிட்ட கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரேஞ்ச் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை வாங்கினது. அது வந்து அந்த 12,000 11,000 10,000ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அது மொத்தமாக நம்ம கைக்கு அந்த காசு வந்து நான் வாங்கினது. இப்போ இதை வாங்கி முடித்த உடனே இப்படி சிலிண்டர் காலி ஆகுமான்றது எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ சிலிண்டருக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சிலிண்டர் வர்றது 1 மாதம் ஆகுன்றாரு. 1 மாதத்துக்கு நான் என்ன எப்படி சோறாக்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பைத்தியமே பிடிக்குது எனக்கு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வாட்டி அண்ணா கிட்ட கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா கிட்ட கேட்டால் உதவிழும் கண்டிப்பாக அவரும் சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் போயிட்டு சாமியாண்ட உட்காந்துன்னு சாயந்தரம் விளக்கேற்றும் போது தான் ஒரு யோசனை வந்து, நம்ம ஏன் நம்ம அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே கேட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை வந்தோடனே அப்படியே விளக்கு ஏற்றிக்கிட்டே என்ன பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். அப்பா எங்கேப்பா இருக்கிற அப்படின்னா, நான் எப்போவுமே யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, பிஸியாக இருக்கீங்களா, இந்த ஒரு அர்த்தத்தை கேட்பேன். எங்கேப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொல்லுமா என்னம்மா அப்படின்னாரு. நான் இல்லைப்பா நீ சொல்லுப்பா எங்கேப்பா இருக்கிறேன்னா, நான் வெளியே இருக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன். இல்லைப்பா அப்படின்னு இல்லைன்னொடனே எங்கள் அப்பா புரிஞ்சுக்கினாரு நான் எதை கேட்க போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணார், என்னம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன்ப்பா சிலிண்டர் காலி ஆகிடுச்சுப்பா, இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு வாங்கணும், காசு போட்டு விடுப்பா அப்படின்னேன். எவ்வளோன்னாரு, நீங்கள் 1500 போடுங்கப்பா, என்கிட்ட ஒரு 500 இருக்குது, நான் மீதி 500 அங்கே இங்கேன்னு எங்கன்னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் நான். அப்பா என்ன பண்ணாருன்னா, என்கிட்ட இப்போ இல்லைம்மா, அக்கௌண்ட்டில் காசு இல்லை, நான் நாளைக்கு போட்டு விடுறேம்மா அப்படின்னாரு.
அன்னிக்கிட்ட கொடுத்து நான் போட்டு விட சொல்கிறேன் நாளைக்கு அப்படின்னாரு. 1500 போதுமானாரு. போதும்ப்பா அப்படின்னா நான் நாளைக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு இருக்கிறாரு. எனக்கு காசு எங்கள் அப்பா இந்த மாதிரி இந்த சிலிண்டருக்காக எவ்வளோ போராட்டமாக இப்போ கரண்ட் அடுப்புக்கு போய் வாங்க போனால் எவ்வளோ வரும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. கரண்ட் அடுப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் புரியல. நாளைக்கு அப்பா காசு போட்டார்னா தான் நான் போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்து கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்து சமைக்க முடியுமே. நான் சென்னையில் எப்படி சிலிண்டர்லாம் ஒன்றே சென்னையில் எப்படி ஒன்றே சிலிண்டர்லாம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு இப்போ இந்த சிலிண்டர் இல்லாத தான் வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அடிக்கடிக்கு தண்ணி சூடு பண்ணுவேன் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று அடிக்கி நான் ஒரு வேளை தான் சாப்பாடு செய்வேன். காலையில் ஒரு வேளை செய்வேன், மதியம் ஒரு வேளை செய்வேன், அதே நைட்டுக்கு வச்சுக்குவேன். இந்த வாட்டி சிலிண்டர் வந்து எனக்கு எப்படி இப்படி காலியாச்சுன்றதே எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு காசு போட்டு கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்தேன்னா கரண்ட் அடுப்புலேயும் அதுக்கப்புறம் வந்து கேஸ்லேயும் மாற்றி மாற்றி நான் சமையல் பண்ணால் மட்டும்தான் கேஸ் கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும். கேஸ் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும்னு இருக்கிறாங்க. இருக்குது, அன்னிக்கிட்ட இருக்குது, கேஸ் இருக்குது. பட் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்கல. ஏன்னா நான் வந்து அன்னிங்கிட்ட பேசியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சி. ஒரு சின்ன மன கஷ்டம் பசங்களால் வந்ததுனால வந்து நான் பேசலை, அன்னிங்கிட்ட பேசலை நான். அதனால் வந்து அவங்கக்கிட்ட நான் அதை கேட்கவும் இல்லை. ஓகே, இவ்வளோ தான். எல்லாத்தையுமே உங்ககிட்ட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டி முடிச்சிட்டேன். பேசுனது ஏதாவது தப்பாக மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.